நாம எத்தனையோ முறை கர்த்தரிடத்துல எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொண்டோம். அவனுக்கு சத்தியம் தெரியாது, நமக்கு சத்தியம் தெரியும், ஜீவ வசனங்கள் தெரியும். நாம் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு தேவைகளுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் விடுதலைக்காகவும் கர்த்தர்கிட்ட வந்தோம். ஆனா அற்புதங்களையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு இன்னுமே பாலை என்கிற குழந்தைகள் ஆட்டம் இருக்கக்கூடாது. வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. சிறு பிள்ளைய இருக்கும் போது சிறு பிள்ளை மாதிரி நம்ம பேசணும். வளர்ந்து பெரியவர்களான பொழுது எவ்வளவு மெச்சூரிட்டியா நம்ம பேசணும் இல்ல? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பால் உண்கிறவர்களாகவே இருந்தா எப்படி இருக்கும்? இன்னும் சின்ன குழந்தைகளாகவே இருந்தா எப்படி இருக்கும்? பாஸ்டர் அது, பாஸ்டர் இது, பாஸ்டர் அது, ஏன் இன்னுமே நீங்க சர்ச்சுக்கு வாங்க சிஸ்டர், ஏன் வரல சிஸ்டர்னு நான் கேட்க வேண்டியதாக தான் இருக்கு இல்ல? சிஸ்டர் ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல? இன்னுமே போய் கவலைப்படாதீங்க சிஸ்டர், கஷ்டப்படாதீங்க சிஸ்டர், ஏன் சிஸ்டர் வரல, வியாதியா, பிரச்சனையா, பலவீனமா, சோர்வா, கஷ்டமா, கவலைப்படாதீங்க சிஸ்டர். இன்னுமே அதை சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லணும்ல.